ஆவின் பாலுடைய அந்த கொள்முதல் விலையை வந்து உயர்த்தி இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயா உயர்த்தப்படுவதா முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு பேரவையில் அறிவிச்சிருக்காரு. கொள்முதல் விலை உயர்வுனால அரசுக்கு எவ்வளவு வந்து இழப்பீடு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஒரு மாசத்துக்கு கூடுதலாக 30 கோடி ரூபாயும் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 360 கோடி ரூபாயும் செலவாகும் அப்படிங்கிறதையும் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழே முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அதை பார்க்கலாம். ஒரு லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக ஒரு மாதத்திற்கு ரூபாய் 30 கோடியும் ஒரு ஆண்டிற்கு 360 கோடியும் செலவாகும். ஸோ இந்த ஆவின் பால் கொள்முதல் உயர்வால் எத்தனை லட்சம் பேர் பலனடைவாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 3,16,000 பேர் இதனால் வந்து பலனடைவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக 1 ரூபாய் உயர்த்தவும் அரசு ஊக்கத்தொகையை 3லிருந்து 5 ரூபாயாக உயர்த்தவும் தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. இதனால் இந்த கொள்முதல் விலை உயர்வால் 3,16,000க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருக்கார். தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் 3,16,000த்திற்கு மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக 1 ரூபாய் உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தவும் ஆக மொத்தம் ஒரு லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. முதல்வரினுடைய இந்த அறிவிப்புக்கு பால்வளத்துறை அமைச்சர் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு 34 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு ஆவின் நிறுவனத்தின் மூலமாக தினசரி 31 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதா முதலமைச்சர் விஜய் பேசியிருக்காரு. அதே போல பால் கொள்முதல் விலை உயர்வு தொடர்பாக முந்தைய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. இதற்கு பிறகாக நடந்ததையும் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக முதல்வர் விஜய் சொன்னதையும் நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் 8,800 பால் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள 3,16,000 பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து தினசரி 34 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு ஆவின் நிறுவனத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு 31 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதிகாலை 3 மணிக்கே எழுந்து மாடுகளை சுத்தம் செய்து பால் உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்களின் உழைப்பையும் தீவனம் மற்றும் வேலையாட்களின் கூலி உள்ளிட்ட அதிகரித்து வரும் செலவுகளையும் கடந்த கால அரசு போதிய அளவில் கருத்தில் கொள்ளவில்லை. உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்துள்ளது. இந்த அறிவிப்புக்காக முதலமைச்சருக்கு அமைச்சர் விஜயலட்சுமி நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பால் உற்பத்தியாளர்களின் சூழ்நிலையை அறிந்து முதலமைச்சர் விஜய் தாய் உள்ளத்தோடு அறிவிப்பு வெளியிட்டதாக சுட்டிக்காட்டி முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பால் வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி நன்றி தெரிவிச்சிருக்காங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பால் உற்பத்தியாளர்களின் சூழ்நிலையை அறிந்து தாயுள்ளத்துடன் பால் கொள்முதல் விலையை உயர்த்திய அறிவிப்பு வெளியிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி பால்வளத்துறை அமைச்சர் வந்து நன்றி சொன்னாலும் இந்த விலை பத்தாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தோன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது போதுமானது இல்லை அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. குறைஞ்சபட்சம் லிட்டருக்கு 7 ரூபாயாவது உயர்த்தணும், அதுதான் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி அவர் வலியுறுத்தியிருக்கார். அடுத்ததாக அஞ்சலி நாம் பார்க்க போகிற செய்தி, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் கார் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. காருக்கு எரிபொருள் அதாவது பெட்ரோல் டீசல் நிரப்பவும் ஓட்டுநர் ஊதியம் மற்றும் பராமரிப்பு செலவுக்கு மாதத்துக்கு 75,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னும் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கார்.
தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ கார் மட்டுமல்ல, இன்னொரு விஷயம், இப்போ எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவியாளர்கள் அவங்களும் தேவைப்படும் இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. எம்எல்ஏக்கள் வந்து தங்களுடைய உதவியாளர்களை நியமிக்கிறதுக்கு மாதம் 25,000 ரூபாய் படி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசிக எம்எல்ஏ ஜோதிமணி அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று 110 விதியின் கீழே முதல்வர் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். மக்கள் இந்த அறிவிப்பு கேட்டு என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அஞ்சலி, இப்போ இவ்வளவும் முதலமைச்சர் அறிவிக்கிறது எதனால? எம்எல்ஏஸ் எல்லாம் தொகுதிக்கு போகணும். கார் இல்லைங்கிற காரணம் சொல்லக்கூடாது, டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க முடியலங்கிற காரணம் சொல்லக்கூடாது, எனக்கு பிஏ இல்லை அதனால தான் ஆஃபீஸில் வந்தவங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. பிஏவை போட்டு 25,000 ரூபா சம்பளத்தை கொடுத்து வர்ற பெட்டிஷன்லாம் வாங்கி கரெக்டாக அட்ரஸ் பண்ணி முதலமைச்சரோட நாலேஜுக்கு, அதிகாரிங்க நாலேஜுக்கு கொண்டு போனோம். அந்த காரில் பெட்ரோல் டீசலை போட்டு மாதம் 75,000 ரூபா கொடுக்குறாங்க. பெட்ரோல் டீசல்லாம் போட்டு மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணி டிரைவருக்கு சம்பளத்தை கொடுத்து தொகுதியில் தெருவுக்கு தெருவு போய் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு தான் இந்த பணம் அப்படிங்கிறத எம்எல்ஏக்கள் உணர்ந்து கைத்தட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் சமூக வலைதளங்களில் தங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுறாங்க. சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்களுக்கு கார் மற்றும் உதவியாளர் படி உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிய முதலமைச்சர் விஜய்க்கு விசிக சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தாங்க. என்னுடைய கன்னி பேச்சு நான் வைத்த கோரிக்கையை ஏற்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் நான் எனக்காக கேட்கவில்லை, இருந்தாலும் வருகின்ற சட்டமன்றத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் இதை பயன்படுவார்கள் என்ற பரந்த மனப்பான்மையோடு நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும், பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வந்து முதல்வருடைய தொகுதி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பார்த்துடலாம். உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கிற வகையில் பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மருத்துவமனை அமைக்கப்படும்னு முதல்வர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். இதில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னும் பேரவையில் முதல்வர் விஜய் அறிவிச்சிருக்காரு. வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். சிஎம் தொகுதி அப்படின்னாலே ஸ்பெஷல் தாங்க அஞ்சலி. இப்போ ஏற்கனவே வந்து அதாவது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கொளத்தூரில் நிறைய ஃபெசிலிட்டி வந்தது, மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் வந்தது, பார்க்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, இந்த பூங்காக்கள்லாம் வந்து ரொம்ப டிஜிட்டலாக பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து பெரம்பூர் தொகுதி மக்களுக்கான நேரம் வந்து, நீங்கள் கூட பெரம்பூர் தொகுதி? ஆமாம் சார், நானும். ஓகே ஓகே, பார்ப்போம் அந்த மருத்துவமனை எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத. அடுத்த செய்தி. அடுத்ததாக முதலமைச்சர் அவர்களின் விரிவான காப்பீடு திட்டத்தில் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான தொகை ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இருக்குது. பட் இது 5 மடங்காக உயர்த்தப்பட்டு இனி ஆண்டுக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைகளை
முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அந்த இலவச மருத்துவத்தின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். அடுத்து திருநங்கைகளுக்கான ஒரு சிறப்பு அறிவிப்பு, அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு வந்து மருத்துவம் அப்புறம் அறுவை சிகிச்சை சேவைகள் விரிவாக்கம் செய்யப்படுறதா முதல்வர் விஜய் அறிவிச்சிருக்கார். குறிப்பாக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை, நெல்லை, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தருமபுரி அப்புறம் கன்னியாகுமரியில் முதலமைச்சரினுடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழே சிகிச்சை அளிக்கப்படும் திருநங்கைகளுக்கு அப்படின்னு முதல்வர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். திருநங்கையர்களுக்கான மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தருமபுரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். அடுத்ததாக கூடுதல் மாணவர்கள் சேர்க்கைக்கான இடங்களும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காருங்க. சொல்லி அவருடைய அறிவிப்பில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்றும் 110 விதியின் கீழே முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். 2014 ஆண்டிற்கு பிறகு புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படாத நிலையில் தரமான மருத்துவ சேவைக்கு தேவையான செவிலியர், மருந்தியல் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்கும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ரூபாய் 351 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும். அடுத்தபடியாக என்ன அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, புற்றுநோய் சிகிச்சைக்காக ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 15 தளங்களோட புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும் அப்படின்னு முதல்வர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் இந்த திட்டத்தின் கீழே தமிழகத்தில் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புற்றுநோய் சிகிச்சைகள் மேம்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம், சீஃப் மினிஸ்டர்ஸ் கேன்சர் கேர் மிஷன் 677 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். புற்றுநோயை தொடர்ந்து கதிர்வீச்சு சிகிச்சை தொடர்பான அறிவிப்பும் இருக்குங்க அஞ்சலி. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு நவீன கதிர்வீச்சு சிகிச்சை கருவிகள் வாங்கிறதுக்கு 106 கோடியே 17 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. 5 மாவட்டங்களில் 1,22,000 பெண்களுக்கு HPV DNA பரிசோதனை செய்ய 8.70 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார். 5 மண்டல புற்றுநோய் மையங்கள், ரீஜனல் கேன்சர் கேர் சென்டர்ஸ், தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ரூபாய் 84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும். 3 துறைகளுக்கான ஆடிட்டிங் ரிப்போர்ட் மற்றும் ஊழல் ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் தெரிவிச்சிருக்காரு. ஆதாரங்களை தற்பொழுது ஓப்பன் செய்ய வைத்து விடாதீர்கள் என்றும் சரியான நேரத்தில் அனைத்தும் வெளியே வரும் என்றும் முதலமைச்சர் எச்சரித்துள்ளார். சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதியமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு.
அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். அதே போல தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மக்களிடம் அன்பாகவும் ஆசையாகவும் பேசியதால் தான் மக்கள் எங்களை இங்கு கொண்டு வந்து அமர வைத்துள்ளார்கள் என்று சட்டப்பேரவையில் பேசினார். தான் பேசக்கூடாது என்பதில்லை என்றும் வரவிருக்கும் இடைத்தேர்தலிலாவது சிலருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக பேசுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறோம். நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. மயிலாடுதுறை மீனவர் படுகொலை குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர அனுமதி மறுக்கப்பட்டதால் அதிமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவை நுழைவு வாயிலில் திரண்ட அதிமுகவினர் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர்.